நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியாக பல ஜோதிட ராசி பலன்களை இங்கே பார்த்துட்டு வரோம். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் வர இருக்கிற புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். மகரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மகர ராசி. உழைப்பின் பெருமையை உணர்ந்து செயல்படும் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருந்தாலும் இதுவரை 12ல் சஞ்சரித்த கேது பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 11ல் சஞ்சரிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து சமாளித்து வெற்றி காணக்கூடிய நிலையை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. பொருளாதார நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. இருப்பினும் நீங்கள் தேவையற்ற வீண் செலவுகளை இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாகும். சகோதர உறவுகளால் சிறு மனஸ்தாபங்களும் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் உண்டாகும். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குது. அதனால் விடாமுயற்சி உங்களுக்கு இப்போது வெற்றி தரும். எதிர்மறை சிந்தனைகளாலும் கவலைகளாலும் நீங்கள் மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். எதிலையும் பொறுமை நிதானம் தேவை. தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலே மனதில் எதையும் சாதிக்க இயலும். தாயால் அனுகூலம் உண்டு. தாய் மற்றும் உறவுகளால் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. காதலால் சந்தோஷம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் உங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள காதல் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட கை ஓங்கும். மனைவி வழியில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தந்தை வழியில் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலன்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூத்தோர்களின் ஆசியும் கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் அனைத்தும் கிடைக்கும். உங்கள் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். உயரதிகாரிகளிடம் மனக்கசப்புகள் இருந்தாலும் அவங்க உங்கள் செயல்பாடுகளால் திருப்தி அடைஞ்சி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் லாபமும் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 21, அக்டோபர் 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 17, 18, அக்டோபர் 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை நங்கநல்லூர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை நீங்கள் சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.